படத்தோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஒரு டிராவல்ஸ் பஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ள ரெண்டு ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறாள். சோ அவதான் கதையோட ஹீரோயின். அவங்க ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல. சோ அவன் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் போல. இப்ப ரெண்டு பேரும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்ல வண்டி ஏறி இறங்க ஹீரோயினோட பெண்ணு கீழே விழுந்துருமா. அதை அப்படியே எடுத்து கொடுக்குற சாக்குல பக்கத்துல வந்துகிட்டு அவனோட பேரு ஊரு இதெல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாளா. சோ ரெண்டு பேரும் ஒரே டவுன் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப சின்ன டவுன் ஆச்சு, நான் உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்கேன். சோ அவன் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் ஆச்சு. சோ அதனால நம்ம ஹீரோயினை சும்மா ஒரு காமிக்ல ஒரு படம் மாதிரி வரைஞ்சு கொடுக்க பரவாயில்லையே நல்லாதான் வரைஞ்சிருக்கீங்கன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்க சடனா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆக மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து அவரோட பெட்ல இருந்து எந்திரிக்கிறா. இருந்தாலும் அன்னைக்கு அந்த பஸ்ல டிராவல் பண்ணது அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஈவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட அவரோட கையில அதிகமா முடி வளர்ந்துருக்கிறத கவனிக்கிறா. சோ அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்து ரொம்ப மாசம் ஆயிருச்சு போல. இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறாள். அப்படி போகும்போது ரோட்ல பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணும். என்ன இந்த அளவுக்கு இந்த ரோடு எம்டியா இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு அவ வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கும் போறாளா. அங்க போய் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல யாரையுமே காணும். இல்லைக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஈவன் இந்த குழந்தைங்களா விளையாடுவாங்கல்ல பிளே கிரவுண்ட் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாலும் யாருமே இல்லாதங்காட்டி அப்படியே எனக்கு ஒரு மாதிரி தலையே சுத்துற மாதிரி ஆயிருது. ஒருவேளை உலகம் இது அழிஞ்சிருச்சா இல்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா இல்ல எனக்கு தான் ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி போனவ ரொம்ப நேரமா தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் நேரம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாளா. வீட்டுக்கு வந்தவளும் ஓகே ஃபைன் இது ஏதாவது கெட்ட கனவா இருக்கும், ஒன்ஸ் நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா எல்லாமே சரியாயிரும்னு தூங்க போயிருவாளா. அப்ப திடீர்னு நடுராத்திரியில பக்கத்து வீட்டுல ஏதோ மியூசிக் போடுற மாதிரி சத்தம் கேட்கும். இவளும் யாராதுன்னு யோசிச்சுட்டு சேஃப்டிக்காக ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்கு போறா. உள்ள போனா அவ பின்னாடி எவனோ ஒருத்தன் பயமுறுத்தனா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். சோ அவனும் சேஃப்டிக்கு கால் ஸ்டிக் எல்லாம் எடுத்து வந்திருப்பான். சோ லக்கிலி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஆறுதலா தான் இருக்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா லக்கிலி நீ இருக்கிறேன்னு சொல்லி மாறி மாறி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஊருக்குள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்களா. சோ ரொம்ப நேரமா இவங்களும் அங்கேயும் சுத்திட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்கேயுமே யாரும் கிடையாது. ஈவன் அங்க இருக்கிற ரேடியோவை பயன்படுத்தி இந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிற யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் எதுவும் பெருசா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அப்போ அங்க இருக்கிற ஒரு டிராயர்ல ஒரு கன் ஒன்று இருக்குமா. அதை அந்த ஹீரோ பையன் எடுத்து வச்சுக்க இல்லடா பையன் இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை கூட வச்சிருக்கிறது நல்லது இல்லங்கும் போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இதுதான் கரெக்ட்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனவங்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு வேணும்னா இந்த சிட்டியை விட்டு நம்ம வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. இந்த சிட்டி எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு கருப்பு புகை மூட்டை இருக்கும். சுத்தமா இவங்களுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோவும் அது கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த புகை மூட்டை எல்லாமே நெருங்கி வருது, அது மூவ் ஆகுதுங்கிற விஷயம் தெரிய வருது. சும்மா கையை விட்டு பாக்குறேன்னு கையை விட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி பண்ண பார்த்தா கையில ரத்த ஓட்டமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. இல்ல இதை தாண்டி போறது சேஃப் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி ஊருக்குள்ளேயே தான் வரான். அங்க இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்ல ஏறி நின்று பார்க்கும்போது அந்த ஊரை சுத்தியுமே அந்த புகை மூட்டை இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குமா. அதுக்குள்ள போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிற மாதிரியும் அப்படியே ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். சோ சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அவங்க ஆன்டி ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்க கூட தான் பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணிருப்பா போல டைம் எல்லாமே. அவங்கள அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி உருகி போய் அவங்கள போய் தொட டக்குன்னு எல்லாமே திருப்பி நார்மல் ஆயிருதா. சோ சோகமா போயிட்டு அப்படியே ஓரமா உட்காந்துக்குவாலாம். நம்ம ஹீரோவும் சமாதானம் பேசும்போது அப்ப ஹீரோயின் சொல்றா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நம்ம இறந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரியான பழைய மெமரிஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுதோன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ பழைய மெமரிஸ் பார்க்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் உன் மெமரிஸ் எதுக்கு எனக்கு தெரிய போகுது. சோ கண்டிப்பா இது அது கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயம். மேபி அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ரெண்டு பேரும் கோமாக்கு கூட போயிருந்திருக்க சான்ஸ் இருக்குது. சோ நம்மளோட உண்மையான பாடி ரியல் லைஃப்ல கோமால இருக்குது. ஆனா நம்மளோட கான்சியஸ் மட்டும் இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு பேரலல் வேர்ல்டுக்கு வந்திருக்கலாம். இந்த பேரலல் வேர்ல்டுல நம்ம எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கறத இந்த ஒரு கருப்பு புகை முடிவு பண்றதா கூட இருக்கலாம். அதே நேரத்துல இது வெறும் என்னோட தியரி மட்டும்தான், இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம கண் விழிச்சாதான் தெரியும்னு சொல்லிட்டு வேலையா அந்த ஒரு கருப்பு புகை இவங்களோட சிட்டியே கம்ப்ளீட்டா முழுங்குறதுக்காக கிட்ட வந்துகிட்டே இருக்குல்ல, அது எவ்வளவு வேகமா மூவ் ஆகுதுங்கிற விஷயத்த முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஊரோட சுற்றுப்புறத்தை கால்குலேட் பண்ணி ஒரு 3 நாள் இந்த புகை மொத்தமா இந்த ஊரையே முழுங்கிருங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிக்கிறான். சோ இன்னும் இவங்களுக்கு 3 நாள் தான் டைம் இருக்குது. அப்படியே டாப் ஆங்கிள் அந்த ஒரு புகை இவங்களோட டவுனை சூழ்ந்து இருக்கிறதையும் காட்டுறாங்க. சோ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு வேலையா இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காக ஒரு கிராசரி ஸ்டோர் போயிருந்திருக்காங்களா. இப்ப நம்ம ஹீரோ பையன் இந்த மாதிரி நம்ம கோமால இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரி எல்லாம் சொல்லியிருந்திருப்பான்ல. இதுல சில கேள்விகள் அவளுக்கு இருக்கும். அவ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த ஹீரோ பையன் தயங்காம பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் நம்புறான் உண்மையாலுமே நம்ம கோமால தான் இருக்கிறோம், இந்த 3 நாளுக்குள்ள நம்ம கோமால இருந்து எந்திரிச்சு ஆகணும்னு.
அப்பதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு மேட்டரை சொல்றா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்காக போயிருந்திருப்பாள். சோ அந்த இடத்துல சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் ரூம்ல நடக்கிற விஷயங்கள், அதுல இனிமேல் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாரும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால ஒரு 3 நாள் கழிச்சு இவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டரை கட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவை கூட்டு வந்து காட்டும் போதும் டக்குன்னு நம்ம ஹீரோவோட பல்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறான். இங்க பாரு, நம்ம பல்ஸ் இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம கோமால தான் இருக்கிறோம். ஏதாவது பண்ணி நம்ம கண் விழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கோ. டாடி, நீ சொல்றதோட நீ பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடான்னு. கவலைப்படாது, அதுதான் நான் கூட இருக்கிறேன்ல, எதுவும் ஆகாதுன்னு அவனும் ஆறுதல் சொல்லிட்டு அந்த ஊரை சுத்தி அந்த ஒரு புகை மூட்டை இருக்குதுல்ல, சோ அதை பத்தி வேற ஏதாவது ஒரு டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லி அதுகிட்ட போறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல ஒரு இரும்பு கேட் இருக்கிறத ஒண்ணு கவனிக்கிறாங்களா. ஒருவேளை இந்த கேட் ஓபன் பண்ணா நம்மளால வெளியே வர முடியுமோன்னு அப்படியே கீழே பார்த்தா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான சாவிகள் இருக்கும். சரின்னு தயங்காம ஹீரோ பையனும் அந்த சாவிகளை எடுத்து அதுல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குது, பட் இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்ப ஹீரோயின் சும்மா அங்க லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பாறையை சுத்தி ஏகப்பட்ட சங்கிலி எல்லாம் போட்டு அந்த இருட்டுக்குள்ள எதையோ வந்து கட்டி வச்சிருந்திருக்காங்க. அது அங்க இருந்து உரும்ப ரைட் ஏதோ ஒன்னு இருக்கு போலேன்னு சொல்லி வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவோட கால்ல ஒரு சங்கிலி மாட்டிட்டு அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போக அவன் தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் தான் உதவி பண்றா. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நேரா போயிட்டு இந்த கன்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடையில இருந்து ஒரு கன்னை ஒண்ணு எடுத்துக்கிறானா. நம்ம கோமால தானே இருக்கிறோம், இது எல்லாமே வந்து நம்ம பிரெயின் தானே பண்ணுது அப்படின்னு நீ தானே சொல்லியிருந்த. அப்படி இருக்கும்போது எப்படிடா மான்ஸ்டர்லாம் வருதுன்னு ஹீரோயின் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கும் போது தெரியல, அது மேபி நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பயமா கூட இருக்கலாம், நீ பதட்டப்படாதன்னு கார் எடுத்துட்டு வரும்போது அப்போ அங்க ஒரு வீட்டை கவனிக்கிறானா. அதை பார்த்த உடனேமே நம்ம ஹீரோ பையன் அப்படியே இறங்கி அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அது அவனோட பழைய வீடா இருக்கும் போல. உள்ளுக்குள்ள அவன் ஏதோ டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துட்டு, என்ன தம்பி உனக்கு டிரா பண்றதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குதா, பரவாயில்ல நல்லா தான் பண்ற, இருந்தாலும் அப்பப்ப வெளியில போயிட்டு வரலாம்ல, பக்கத்து ஊர்ல அப்படி ஒரு திருவிழா நடக்குது, சோ அதை போய் ஒன்னா பாக்கலாமான்னு கேட்டிருந்திருப்பாரு. சோ பழைய மெமரியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கண் கலங்கி நிக்க, அதுக்கப்புறம் இதுக்கு டைம் இல்லைன்னு அடுத்த சீன்ல ஒரு போட் ஒன்று எடுத்துக்கிட்டு ரிவர் வழியா இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துலயுமே அந்த ஒரு புகை மூட்டை இருக்குது. திருப்பியும் கார் எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் வரும்போது அப்படியே 2 பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோனோட ஆன்டி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கிற விஷயத்த அவ சொல்றா. ஈவன் நம்ம ஹீரோவும், நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், பெருசா எதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல, சரி பேசிட்டே இருக்க வேண்டான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உரமா போய் படுத்து தூங்க போக அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதா. உடனே அவன் வீட்டுக்கு வந்தவனும் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு அதுல அவன் இதுக்கு முன்னாடி உறைஞ்சிருந்தா ஒரு காமிக் ஒன்று எடுக்கிறான். அதை எடுத்துட்டு நேரா கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டும் போது தான் தெரிய வருது என்னன்னா, இவங்க இப்போ ஒரு கேட் ஒன்று பார்த்துருப்பாங்களே, அதே கேட்டை ஒரு காலத்துல நம்ம ஹீரோனோட காமிக்ல உறைஞ்சிருந்திருப்பான். சோ இதே மாதிரியான ஒரு கதை அப்படி ஒரு சிட்டிக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவ சின்ன வயசுல இருந்தே வந்து லைக் ஏதாவது பார்த்து பயப்படுறா அப்படின்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து நம்மளை தூக்கிட்டு போயிருமா அப்படின்னு தான் பயந்துருப்பா. சோ அவளோட அந்த மான்ஸ்டர் பயம் தான் பார்த்தா அந்த மாதிரி அந்த புகைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவங்களோட சின்ன வயசு கற்பனைகள், சின்ன வயசு பயங்கள் தான் இந்த இடத்துல ஒரு உண்மையா நடந்துகிட்டு இருக்குது. சரின்னு இப்படி பயந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காம் டவுன் பண்றதுக்காக அங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கும், அங்க போவாங்களா. அங்க போனோடனே திருப்பி பழைய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், அவளுமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருப்பா. அதுதான் அந்த திருவிழாவா இருக்கும். சோ காலையில விடிஞ்சா ஸ்கூல்ல போயிட்டு அவ ஒரு டிராமா ஒன்று பிரசன்ட் பண்ணி ஆகணும். அந்த டிராமால தான் அவ அந்த ஒரு மான்ஸ்டர் கதையை வந்து கிரியேட் பண்ணியிருப்பா. நான் என்ன பண்ண போறேனோ அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் தன்னோட ஆன்டி கூட அதுக்கு வந்திருப்பாளா. ஈவன் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, சோ அவனுமே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கும் போது, டே இங்க பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுடா, நீ தைரியமான ஆளா இருந்தா அங்க போயிட்டு வாடா அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ சும்மா வம்பளு தந்திருப்பானுங்க. சோ அப்படி கூட்டத்துல அவங்க 2 பேரும் போகும்போது மாறி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க இடிச்சிட்டு அப்படியே ஃபேஸையும் வந்து திரும்பி பார்த்துருப்பாங்க. சோ சின்ன வயசுல நம்ம மீட் பண்ணியிருக்குமா அப்படின்னு இவங்களுக்கு புரிய வரும்போது தான் சடனா அந்த இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் வர மாதிரி இருக்குமா. அவ்வளவுதான், அடிச்சு புடிச்சு பயந்து போனவங்களும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்காக வேகமா அங்க இருந்து ஓடி வந்தவங்க அங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிருவாங்க. உள்ள போயிட்டு அப்படியே ஒரு ரூமை வந்து லாக் பண்ணிக்க, அப்ப அந்த ஒரு மான்ஸ்டரும் அந்த ரூமுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரோட கழுத்துல ஒரு சாவி ஒன்று இருக்கிறத கவனிக்கிறான். சோ அந்த டோரை ஓபன் பண்றதுக்கான சாவி இதுதான் புரிய வருது. எப்படியாவது இந்த மான்ஸ்டர் இங்க இருந்து போக வைக்கிறதுக்காக கன்னை வச்சு அங்க இருக்கிற ஒரு ஃபயர் இல்லாம ஷூட் பண்றானா. டக்குன்னு பார்த்தா அங்க தண்ணி எல்லாமே வந்து ஸ்பிரிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த மான்ஸ்டருக்கு தண்ணினா செட் ஆகாது போல அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக
சோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட கால்ல ஒரு செயின் கட்டப்பட்டு இருந்திருக்குது. அந்த மான்ஸ்டரால அந்த கருப்பு புகையில இருந்து கொஞ்ச தூரம் தான் வர முடியும். சோ அதனால அதை எப்படியாவது போட்டு தள்ளணுமே யோசிச்சவனும் முதல்ல நேரம் ஒரு கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற இந்த வெடி மருந்தெல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் லோட் பண்ணி ஒரு பொம்மையுமே ஒன்று ரெடி பண்ணிட்டு அதை கொண்டு வந்து அந்த புகை இருக்கிற இடத்துல வந்து செட் பண்றாங்க. அந்த பொம்மையை வந்து ஒரு பர்சன் மாதிரியும் பக்கத்துல வந்து சில வெடி மருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வர இவங்க ஓரமா வந்து ஒரு பில்டிங்ல மறைஞ்சு நிற்க அந்த ஒரு மான்ஸ்டருமே அது ஒரு உண்மையான நபர் தான் நினைச்சுக்கிட்டு அது கிட்ட சாப்பிட்றதுக்காக வருமா. சோ அது கிட்ட வந்த உடனே அந்த வெடி மருந்தை ஷூட் பண்ணி அதை சாகடிக்கிறதா பிளான். ஹீரோ ஃபயர் பண்ணுவானா ஆனா அது மிஸ் ஆயிரும். டே வெண்டல் என்னடா ஷூட் பண்றேன்னு நம்ம ஹீரோயின் வாங்கி ஃபயர் பண்ண எப்படியும் அந்த இடத்துல ஒரு வெடி விபத்து ஏற்படும். அப்போட அந்த மான்ஸ்டர் காலியாச்சு. அந்த ஒரு சாவியை எடுத்துடலாமா அப்படின்னு கிட்ட போனா அந்த ஒரு மான்ஸ்டரை காணும். அதுக்கு பதிலா அந்த சங்கிலி தான் வந்து பிரேக் ஆயிருந்திருக்கும். சோ இப்போ அந்த மான்ஸ்டர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஃப்ரீயா வேற வழி இல்ல. அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நேரா போய் ஒரு சர்ச்சுக்குள்ள கதவை முடிக்கிறாங்களா. அப்படியே கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ணி நின்றுகிட்டு இருக்க அந்த மான்ஸ்டரும் டோரை தட்டாம அங்கிருந்து போயிருது. சோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே பக்கத்துல ரெண்டு பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது திருப்பி சொந்த கதை சோ கதைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப டக்கு நம்ம ஹீரோனுக்கு இது உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ண ஹீரோக்கு புரியுது. ரைட் இவ ரியல் வேர்ல்ட்லயும் வந்து சாக போறான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு அவளை ஓரமா படுக்க வச்சுட்டு ஓகே இப்ப எப்படியாவது இந்த ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளி ஆகணும். அப்ப அந்த கீ எடுத்தா தான் எஸ்கேப் ஆக முடியும்னு புரிஞ்சுக்கிட்டவனும் வெளியில ஜன்னல் வழியா பாக்குறேன். பார்த்தா அந்த மான்ஸ்டர் இன்னும் அங்கதான் இருக்குது. சோ மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளியில போகலான்னு பார்க்கும்போது இல்ல போகாதன்னு ஹீரோயின் வான் பண்ணுவாளா. இல்ல நீ கம்மன் இங்கே இருன்னு அவன் நேரம் அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுக்காக போக அப்படியே உடம்பு சரியில்லைனாலும் தவிழ்ந்து தவிழ்ந்து தட்டு தடுமாறி அப்படியே அந்த ஒரு சர்ச்சோட கதவை நீக்கிட்டு வெளியே வந்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அச்சு போட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து நீ பயங்கரமா ஃபீல் பண்றா. ஏன்னா அந்த மான்ஸ்டரை பார்த்து இவ பயப்படாம இருந்திருந்தானா இவளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு போயிருந்திருக்க முடியும்ல. அதனால இப்ப ஹீரோ இறந்து போனதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணவ நேரா அவளோட வீட்டுக்கு போவாளா. அப்படி வீட்டுக்கு போகும்போது திருப்பி அவளோட பழைய மெமரியில வர ஆரம்பிக்குது. என்னன்னா ஒன்ஸ் அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு தானே இப்படி ஒரு ஸ்கூல்ல டிராமா போட போறாங்க. சோ அந்த டிராமாவை சும்மா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தேவையான செட்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க ஆன்டி முன்னாடி அந்த ஒரு டிராமா எல்லாத்தையும் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல சில மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருப்பான். சோ இப்படி இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் இங்க கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குது, முடிஞ்சா தைரியம் இருந்தா அங்க போயிட்டு வாடா அப்படின்னு சவால் விட்டு இருந்திருப்பானுங்கல்ல. அந்த பில்டிங் நம்ம ஹீரோனோட வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கும். முதல்ல அந்த பில்டிங்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு சும்மா ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிருப்பானுங்களா. ஆனா குறி தவறி அந்த கல்லு நேரம் நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ள போக அவ ஏத்தி வச்சிருந்த அந்த மெழுகுவத்தி எல்லாத்தையும் தட்டி விட்டு இருந்திருக்கும். இவென்ச்சுவலி அந்த இடத்துல தீப்பிடிக்க ஆரம்பிக்க அந்த நெருப்புல தான் பார்த்தா நம்ம ஹீரோனோட ஆன்டி இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ இவ்வளவு நாளா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிருந்திருப்பா அப்படின்னா நம்ம தான் தேவையில்லாம பிராக்டிஸ் பண்ணி மெழுகுவத்தியை தட்டி விட்டு நம்ம ஆன்டியை சாகடிச்சிட்டோன்னு. ஆனா இப்போ இந்த மெமரியை பார்த்தோன்னே அவளுக்கு அந்த கில்ட் போயிருந்திருக்கும். சோ இதுக்கு நாம காரணம் கிடையாது, அந்த பசங்களும் காரணம் கிடையாது, தெரியாம தானே பண்ணாங்கன்னு அவ யோசிக்க அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ரத்த கிளறியோட அந்த இடத்துல வந்து விழுகிறான். எப்படியும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருந்திருக்கான் போல. உடம்பெல்லாம் சரியான காயம் இருந்தாலும் இங்க வரும்போது இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கும் பிளாஷ்பேக்கா தெரிஞ்சிருக்கும்ல. நான் வேணுனே உன்னோட ஆன்டியை சாகடிக்கணும்ல அப்படி பண்ணல, தெரியாதனமா தான் அந்த கல்லு வந்து உன் வீட்டுக்குள்ள வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போது இல்லடா எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆறுதலா சொல்ல இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோனோட மடியில விழுந்து நம்ம ஹீரோ இறந்து போயிடுறானா. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல அது அந்த இடத்துக்கு வந்துருது. இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு இழப்பை பார்த்தாச்சு, இனிமேல் இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் அந்த ஒரு மான்ஸ்டரை எடுத்து நிக்கிறாளா. அதுவுமே ஹீரோயின் கிட்ட சண்டைலாம் போடுது. சோ இவ்வளவு பயங்கரமா சண்டை போட்டவ ஒரு பாயிண்ட்ல அப்படியே அந்த ஒரு மான்ஸ்டரை அச்சு போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரோட நெஞ்சில இருக்கிற அந்த ஒரு கீயுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோட டெட் பாடி இருக்குல்ல சோ அதையும் தூக்கிக்கிட்டு இறந்து போயிட்டானா இல்ல மயங்கி போயிட்டானான்னு தெரியல, பட் அதையும் எடுத்துக்கிட்டு அந்த கதவுல கொண்டு போய் அந்த கீயை சொருகுனா அந்த டோர் ஓபன் ஆகலையே. அவளுக்கு ஒன்னும் புரியல, ஒருவேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஓபன் பண்ணோம்னு சொல்லி ஹீரோட கையை வச்சு அப்படியே அதை ஓபன் பண்ணும்போது அந்த டோர் ஓபன் ஆயிருது. வேக வேகமா ஹீரோட பாடியும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போக சீன் கட்டானா நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிக்கிறாளா. உண்மையாலுமே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது எல்லாமே அவங்களோட சப்கான்சியஸ்ல தான் நடந்திருக்குது போல. ஆனா எந்திரிச்சவ முத வேலையா நம்ம ஹீரோ இங்க பக்கத்து வார்டுல தான் எங்கேயாவது அட்மிட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தேடுறதுக்காக போக நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரின்ட்டு முத வேலையா ஹீரோவை பாக்குறதுக்காக நேரா அவனோட வீட்டுக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பாத்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா இவங்களுக்கு அன்னைக்கு நைட் அந்த பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல. சோ அதுல அவனுக்கு கால் வந்து உடஞ்சிருந்திருக்கும்.
வந்திருக்கும் போல. அவங்கிட்ட போயிட்டு ஏய் நீ சொன்ன மாதிரியே தான் நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், அந்த டோர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி நார்மலா இருக்கோம்லாம் சொன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆமா இல்ல நீங்க ஒரு நர்ஸ் தானே, உங்களை கடைசியா அன்னைக்கு அந்த பஸ்ல தானே மீட் பண்ண அப்படின்னு அது மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்குது. என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒன்னும் புரியாம உட்காந்துருக்க. அப்ப அந்த கேர் டேக்கர் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிராயிங் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது எல்லாமே இவங்க கோமால இருக்கும்போது எது எதெல்லாம் பார்த்தாங்களோ என்னென்னலாம் பண்ணாங்களோ சோ அது எல்லாத்தையும் தான் டிரா பண்ணியிருந்திருப்பான். நம்ம ஹீரோ அந்த டோரை விட்டு வெளியே வரக்கு முன்னாடியே இறந்து போயிருந்திருப்பான்ல, சோ அதனால அவன் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டான். பட் இருந்தாலும் அங்க நடந்த மெமரிஸ் எதுவுமே அவனுக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் அவனுக்கு சப்கான்சியஸ்ல அது எல்லாமே ஞாபகம் இருக்குங்காட்டி தான் அதை உறைஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் நேரா கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சு இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சு தெரியுமான்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணா. அவன் அப்படியே நம்ம ஹீரோனோட ஃபேஸை வந்து தொடுவானா, இதே மாதிரி அந்த சர்ச்ல வந்து பண்ணியிருந்திருப்பான். அப்படியே இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க ஒன்னா எப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் போது அந்த 3 நாள் ஒன்னா இருந்ததே அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஒன்று இக்னைட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அதன் வெளிப்பாடாக அங்க கிஸ் பண்ணிக்க அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.